அடை வந்து ஒரு சிஸ்டர் வந்து குவிக்காக டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. அது குவிக்காக டீட்டெயிலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஆழாக்கால 2 புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி ஆர் புழுங்கல் அரிசி, ஒரு பச்சரிசி ரா ரைஸு, அதுக்கப்புறம் சின்ன டம்ளரால் உங்களுக்கு கடலைப்பருப்பு 2, தோரம்பருப்பு 1/4 டம்ளர், அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து எல்லா விதமான பயரும் போட்டுக்கோங்க. இந்த கேட்டை, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கொண்ட கடலை, அப்புறம் பச்சை பயிறு எல்லாமே இந்த குட்டி டம்ளரால் நான் வந்து அரை டம்ளர் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா களைஞ்சு ஒரு 4 hours நல்லா ஊறின அப்புறம் வந்து வெத்த மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருங்க. ஒரு 2 hours ஊறணும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக வெங்காயம் நறுக்கி அரைக்க வேண்டிதான். இதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம ஒரு வாழைத்தண்டு மோர் கூட்டு குவிக் மோடில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா களைஞ்சிட்டேன் நான் அடியோட தலை. ஒரு 4 hours ஊறட்டும். அப்புறம் நம்ம வெத்த மிளகா, பெருங்காயெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், வாழைத்தண்டை நார் இல்லாமல் இது மாதிரி நறுக்கிக்கோங்க. இது வந்து இவ்வளவு இதை தோலி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற தண்டு மட்டும்தான் சூப்பர். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திருச்சி மண்ணச்சநல்லூர் வாழைத்தண்டு தான் சூப்பர். அவங்க அரிசியும் சூப்பர், வாழைத்தண்டும் சூப்பர். அதை டேஸ்ட் பண்ணவங்க தெரியும். அந்த எங்கள் சைட்லேருந்து பொண்ணு எடுத்ததுனால, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வயல் வாய்க்கால்லாம் போய் நாங்கள் சுற்றி இருக்கிறேன். வாழைத்தண்டு சூப்பராக இருக்கும் மண்ணச்சநல்லூரில், திருச்சியில். அதே மாதிரி ரைஸும் மண்ணச்சநல்லூர் ரைஸ் ரொம்ப ஃபேமஸ். இது பாருங்கள், எவ்வளோ ஒரு நார் இல்லாமல் ரொம்ப இளம் தண்டு. இது பெருமாள் கடையில் இது மெல்லிஸாக நறுக்கி இந்த பைத்தம்பருப்பு ஊறிட்டுருக்கு மோரில், கொஞ்சமாக மோர் தண்ணியில் அதை இதில் போட்டு வடிகட்டி நல்லா ஒரு 4-5 விசில் வேக வச்சுட்டு தேங்காய், ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அரைச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து தாளித்து கொட்டி இறக்குனீங்கன்னா தயிரில் தாளித்து கொட்டி கலந்து இறக்குனீங்கன்னா மோர் கூட்டு ரெடி. இங்கே பாருங்கள், பொடி பொடியாக நறுக்கியாச்சுங்க வாழைத்தண்டு. சூப்பர் தண்டு. எந்த ஊர்லேருந்து வந்ததுன்னு தெரில, இப்போ கேட்டால் தான் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம பைத்தம்பருப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறோம். நம்ம கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சிட்டு மோரில் தயிரில் கலந்து இதில் விட்டுட்டு கருவேப்பிலை பிச்சு போட்டு மேலே கடுகு, உளுத்தம் பருப்பு, தேங்காய் எண்ணெய் தாளித்து கொட்டினா சூப்பரான வாழைத்தண்டு மோர் கூட்டு அடைக்கு ரெடி. சரியான கொம்போ. ஜஸ்ட் ட்ரை திஸ் அலாங் வித் த ட்ரெடிஷ்னல் இட்லி மிளகாப்பொடி ஆர் தோசை மிளகாப்பொடி வித் அ பிஞ்ச் ஆஃப் ஜாகரி. யூ வில் ஜஸ்ட் யம் திஸ் ரெசிப். வாங்க வேக போட்டு பார்க்கலாம். வாங்க வாழைத்தண்டுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டு சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு மூடி வச்சு நல்லா ஒரு 5 விசில் விட்டுருங்க. குழைய வேகணும். மோர் கூட்டுக்கு மட்டும். கறிக்கு தான் அப்படியே நீட்டாக உதிரியாக வந்து உசிலி மாதிரி இருக்கணும். இப்போது இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து தேங்காவோடு அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு குட்டி கப் ஃபுல்லாக தேங்காய் வேணுங்க மோர் கூட்டுக்கு. இதை தயிர் மோரில் நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுட்டு அதை வந்து வெந்த கூட்டில் கொட்டி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் நல்லா தாளித்து கொட்டிங்களா ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி. இப்போ இந்த பட்டை மிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை இந்த அடக்கி வந்து ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அது ஊறட்டும். அப்புறம் பொடி பொடியாக வெங்காயம் நறுக்கி போட்டு அடை வாக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம மோர் தயிரில் அந்த மோர் கூட்டுக்கான கலவையை நல்லா கலந்து வச்சிட்டோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே அடை மாவு நல்லா சூப்பராக வழுமூணு அரைச்சாச்சுங்க. உப்பு வந்து மாவில் டெஸ்ட் பண்ணிடுங்க. அடைக்கு மாத்திரம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்காது. நீங்கள் எவ்வளோ பேக்கப் கொடுத்தாலும். இப்போ இந்த மோர் கூட்டுக்கு தேவையான கலவை ரெடியாக இருக்குது. மோர் கூட்டு வந்து திறந்தாச்சு, கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், மோர் கலவையை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்குங்க. இதில் உப்பு வந்து கம்மியாக இருந்தால் கூட நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பட் அடை பொறுத்த மட்டும் அது சரியாக வராது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு தாளித்து கொட்டிடலாம். ஸோ இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம நல்லா சூப்பராக லாவிஷாக பெருங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறத வளர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஜீன்ஸ் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. புடவை கட்டிக்கிட்டே தைரியமாக இருக்கலாம். ஜீன்ஸும் போடுவோம், அது வேறு விஷயம். ஸோ இது வந்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே இந்த அப்படியே இது கொஞ்சம் போட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம கருவேப்பிலை மேலே கொட்டிக்கலாம். நல்லா வந்து வெடிச்சிடுச்சுங்க. இப்போ வந்து நல்லா சூடாக நல்லா கொட்டிடுங்க. திருச்சியில் வந்து வாழைத்தண்டு நல்லாயிருக்கும் மண்ணச்சநல்லூர்லன்னு தெரியறதுக்கு ஃபுட்டியாக இருக்கணும்னு ஒரு பேரும் எதுவும் அவசியம் இல்லைங்க.
ஒரு ட்ரெயினில் ஏறணும் ராக் ஃபோர்ட்லனா திருச்சியை சுற்றி என்ன ஸ்டேஷன் இருக்குது, எப்போ இறங்க போகிறோம், அந்த ஊரில் என்னெல்லாம் ஃபேமஸ்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். நாங்கள் அப்படியே போயிட்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போயிட்டு வருவோங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு எங்கே போனாலும் இந்த ஊரோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டிஸை தெரிஞ்சுட்டு வந்து சமைக்கணும். அதே மாதிரி தான் நல்ல பழக்க வழக்கங்களும். ஸோ இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். திருச்சியை சுற்றி இன்னொரு ஒரு ஸ்டோரி கதை கேளு செஷன் வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஜிம்மிக்கு பார்த்தினா ஒரு ஸ்டோரி நம்ம சின்ன வயசில் நடந்தது, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுற வரலையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மோர்க்கூட்டை ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம அடை நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.